வாய்ப்பு என்ன செய்யறான், அல்லாஹ் கொடுக்குறான். அந்த அந்த நேரத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, 2 பெண்கள் என்ன செய்யறாங்க, வர்றாங்க இரவு நேரத்துல அந்த காபாவை சுற்றுவதற்காக வர்றாங்க. அங்க இசாஃப் நாயிலா அப்படின்னு சொல்லிட்டு 2 சிலைகள் இருக்கின்றன. அது வர்றாங்க. அந்த சிலைகளுடைய எதுக்காக அந்த சிலைகள் அங்க வந்தன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த சிலைகள் அதாவது என்ன அந்த அரசல் கட்டுக்கதை சொல்லுவாங்கன்னா, அந்த 2 சிலைகளும் அல்லாஹ்விற்கு பாவம் செஞ்சிருச்சு, அதனால அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், கல்லாக்கிட்டான் அப்படி ஒரு கட்டுக்கதையை செய்வாங்க சொல்லுவாங்க. அப்ப காலப்போக்கில் அந்த கட்டுக்கதையெல்லாம் மறைக்கப்பட்டு அந்த 2 சிலைகள்கிட்ட என்ன வேணாலும் கிடைக்குன்ற அளவுக்கு மனிதர்கள் மாறி போனாங்க. அப்ப இந்த சகோதரர்கள் 2 பேரும் என்ன செய்யறாங்க, அப்படி இது யாரோ மதமாரியோருடைய வேலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சாங்க, 2 பெண்களும் கோபமாக வெளியே வர்றாங்க. வெளியே வரக்கூடிய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, உள்ள வர்றாங்க, காபாக்குள்ள வர்றாங்க. அப்படியே பெண்கள் வெளியே போகும்போது என்ன செய்யறாங்க, இவரை திட்டிக்கிட்டே போறாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஆச்சுன்னு கேட்கறாங்க. அது டீட்டெயில்ஸா எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அப்போ உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் அங்க வெளியில வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. வெளியில வர்றாங்க. யார், அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, வெளியில வர்றாங்க. அப்ப வெளியில வந்த உடனே என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவரு கிட்ட நெருங்குறாரு. நீங்க யாரு அப்படின்னு கேட்கறாங்க. உடனே அபூதர் சொல்றாரு, நான் கிஃபார் குலத்தை சார்ந்தவன் அப்படிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, உடனே என்ன செய்யறாங்க, கிஃபார் குலமா அப்படின்னு கைகளை கொண்டு போய் என்ன செய்யறாங்க, நெத்தியில வைக்கிறாங்க. இந்த குலம் சரியான வழிப்பறி குலம்ல அந்த குலத்தை சார்ந்தவரா நீங்க அப்படின்ற மாதிரி வைக்கிறாங்க. அப்போ உடனே என்ன செய்யறாங்க, அபூதர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நீங்க அந்த அளவுக்கு எல்லாம் என்ன செய்யாது, எங்க குலத்தை ரொம்ப கேவலமா கருதாது அப்படின்ற மாதிரி அந்த கையை என்ன செய்யறாங்க, எடுக்க போறாங்க. இப்படி எடுக்க போகக்கூடிய நேரத்துல அபூபக்கர் சித்திக் என்ன செய்யறாங்க, அப்படியே தொடாதுன்ற மாதிரி என்ன செய்யறாங்க, கையை தட்டி விடுறாங்க. ஏன்னா முன்ன அவங்கள பத்தி தெரியாது தானே, இந்த பெண்கள் வேற தவறா சொல்லி வேற போயிட்டாங்க. அப்ப அந்த அடிப்படை இந்த மாதிரி அங்க நடக்குது. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, டீட்டெயிலா பேசுறாங்க. நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கிறப்போ, அப்ப அவர் சொல்றாரு, நான் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லக்கூடிய முகமது நபியை பார்க்கத்தான் என்ன செஞ்சேன், வந்தேன். அவர் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்றாராமே, அவரை சந்திக்கத்தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அறியறதுக்காக என்ன செஞ்சேன், இங்க வந்தேன்னு சொல்றப்போ, அப்போ உடனே அபூபக்கர் சித்திக் அவங்க என்ன செய்யறாங்க, சரி நம்மளை தேடி என்ன செஞ்சிருக்காரு, அவர் வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு என்ன செஞ்சுட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. நீங்க வீட்டுக்கு போய் பேச்சுவார்த்தை நடக்குது. நீங்க எத்தனை நாள் ஆச்சு, நான் 1 மாசம் ஆச்சு. 1 மாசமும் நீங்க என்ன செஞ்சீங்க, உணவுக்கலாம் அப்படின்னு. அப்போ சொல்லும் போது, நான் சம்சம் நீரை தான் குடித்து கொண்டிருந்தேன், பகல்ல நோக்கு வச்சுக்கிட்டு இருந்தேன், இரவுல சம்சம் நீரை குடிச்சேன் அப்படிங்கிறாங்க. அப்ப நபியவர்கள் சொல்றாங்க, ஜம்சம் நீரானது பரக்கத் வாய்ந்தது, பசியும் அது ஏற்படுத்தாது அப்படின்ற ஒரு ஹதீஸை என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்ப அபூதர் எல்லாம் சொல்றாங்க, எனக்கு பசி தாகமே இல்லாத ஒரு நிலை தான் என்ன செஞ்சு எனக்கு இருந்தது அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்ப சொல்லி முடிச்ச உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு திராட்சை கனி என்ன செய்யறாங்க, அபூதர் அவர்களுக்கு கொடுக்குறாங்க. அப்ப அதை வாங்கி சாப்பிடுறாங்க. சாப்பிடுங்க சொல்றாங்க, இந்த திராட்சை 1 மாத காலத்துக்கு பிறகு நான் சாப்பிட்ட ஒரே உணவு இந்த திராட்சை கொலைதான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அதை வாங்கி அவ்வளவு ஆவலாக சாப்பிடக்கூடியவனாக நான் இருந்தேன் அப்படின்ட்டு. அப்ப அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு மார்க்கத்தை பத்தி தாருல் அர்க்கம் அவருடைய வீட்டுல, அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுல தானே ஆரம்ப கால இஸ்லாமிய விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அவங்க வீட்டுக்கு போய் அதோட என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தை பத்தி பேசுறாங்க. இப்படி நபியவர்கள் சந்திச்சதாக ஒரு அறிவிப்புல வருது. மற்றொரு அறிவிப்புல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திச்சு அவங்க நபியுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போனதாக செய்து மற்றொரு அறிவிப்புல சொல்றாங்க. சரிங்களா, மொத்தத்துல நபியை சந்திச்சாச்சு, பார்த்துட்டாங்க, பேசிட்டாங்க. அப்ப உண்மை நிலவரத்தை அவர் புரிஞ்சுட்டு சொல்றாரு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் உறுதியாக சாட்சி கூறுகிறேன். முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராகவும் அடியாராகவும் இருக்கிறார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் சொல்லிட்டு அவரு உடன்படிக்கை அதை வாக்குறுதி கொடுத்துட்டார் நபி அவர்களுக்கு. சொல்லி அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார். அப்ப எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க இந்த ஈமானோட என்ன செஞ்சிருங்க, நீங்க உங்க ஊருக்கு போயிருங்க. இந்த மக்காவுல நிலவரங்கள் சரியில்லை, வெளிப்படையாக இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய அளவிற்கு இந்த மக்கா வாசிகள் கிடையாது. நாங்கெல்லாம் மறைமுகமாகத்தான் என்ன செய்யறோம், இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய நிலையில இருக்கிறோம், நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்றோம். ஏற்கனவே ஒரு அடி வாங்கினதையெல்லாம் சொல்லியிருக்கிறார் நபிக்கிட்ட.
அப்ப போயிருங்கன்னு சொல்றப்போ அப்ப அவர் சொல்றாரு, யார சொல்லலாம், நான் போவதற்கு முன்னாடி இந்த உண்மையான மார்க்கத்தை உறக்க சொல்லணும். நான் போறதுக்கு முன்னாடி இந்த உண்மையான மார்க்கத்தை உறக்க சொல்லாமல் இந்த நகரத்தை விட்டு நான் போக மாட்டேன். எனக்கு அதுக்கு மட்டும் என்ன செய்யுங்க, அனுமதி வழங்குங்க அப்படிங்கிறாங்க. நீங்க உறக்க சொன்னீங்கன்னு சொன்னா உங்களை அவர்கள் கொன்று விடுவார்களே அப்படின்னு சொல்றாங்க. என்னை கொன்று விட்டாலும் பரவாயில்லை, நான் இதை என்ன செய்யணும், உறக்க சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறாங்க. அப்ப அவர் நபியுடைய பேச்சையுமே என்ன செய்யறாங்க, கேட்காம நபி கிட்ட திருப்பி திருப்பி ரிக்வெஸ்ட் பண்ணி அனுமதி கேட்டு என்ன செய்யறாங்க, எங்க காபாவில் ஒரு மாசம் இருந்தாரு இல்லையா, அதே காபாவுக்கு என்ன செய்யறாரு, அவர் போறாரு. போயிட்டு என்ன செய்யறாரு, யா குறைசிகளே அப்படின்னு குறைசிகளை எல்லாம் என்ன செய்யறாரு, அழைக்கிறார். அழைச்சு இங்க வாங்க, எல்லாரும் இங்க வாங்க அப்படின்னு அழைச்சிட்டு என்ன செய்யறாரு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இப்ப நம்ம சொல்லும் போது கலிமாவை சொல்ற மாதிரி தெரியும், ஆனா அரபுடைய தாய்மொழி அரபி தானே. அப்ப அவங்களுக்கு என்ன விளங்குது, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அவன் ஒருவனே இறைவன், அவனுக்கு யாரையும் இணை வைக்காதீர்கள், முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர், முகமது நபி அல்லாஹ்வுடைய அடியார் என்று நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன், நான் சாட்சி சொல்கிறேன் என்று கூறுகிறாயா. இப்படிதான் அவருக்கு விளங்கும். அப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்க, இதை கேட்டு மாத்திரத்திலேயே போட்டு என்ன செய்யறாங்க, அடி அடி போட்டு அடிக்கிறாங்க. துவச்சு தும்சம் பண்றாங்கன்னு சொல்றாங்களே அந்த மாதிரி அடிக்கிறாங்க. அவர் அடிச்சு மயக்கமுற்ற நிலையில ஏற்பட்டு எல்லாரும் இறந்து விட்டாங்கன்ற அளவுக்கு விட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப இவர் கொஞ்ச நேரம் மயக்கம் தெரிஞ்சு கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சு மறுபடியும் எங்க போறாரு, கிணத்துக்கு அடியில போறாரு. மர தண்ணி கழுவிக்கிறாரு, கழுவிட்டு சுத்தப்படுத்திக்கிறாரு, அங்க தங்குறாரு. அடுத்த நாள் மீண்டும் வர்றாரு, மீண்டும் அதே மாதிரி ஓர் குறைசிகளேன்னு அழைக்கிறாரு. அழைச்சு மீண்டும் என்ன செய்யறாரு, அந்த வார்த்தையை சொல்றாரு. சொல்லிவிட்டு மீண்டும் அடியை வாங்குகிறார். மீண்டும் அடியை வாங்கி மீண்டும் மயக்கம் முழுகிறார். அதோட மறுபடியும் எந்திரிச்சு போறார். மரக்கழிவு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அடுத்த முறை வந்து என்ன செய்யறாரு, அதே வார்த்தையை சொல்றாங்க. இவனை சாகடிச்சே அவங்க திருந்தவே மாட்டான் போலன்னு சொல்லிட்டு நல்ல முறையில அடிக்கிறாங்க. சாகடிக்கு உயிர் போகக்கூடிய அளவுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அபுதாலிஃபுடைய மகன் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை, ஓடி வருகிறார். ஓடி வந்து எல்லாரும் நிப்பாட்டுங்க, இவர் யார் தெரியுமா, இவர் கிஃபார் குலத்தை சார்ந்தவர், நம்ம எல்லாம் வியாபார கூட்டமாக இந்த குலத்தை தாண்டிதான் செல்ல வேண்டும். அப்படி செல்லும் பொழுது இவர்கள் வழிப்பறி கொள்ளையர்கள் நம்மளுடைய பொருட்களை என்ன செஞ்சிருவாங்க, அபகரிச்சிருவாங்க. நீங்க இவரை வந்து இந்த விஷயத்துக்கு அனுப்பிச்சு இவரை விட்டுடுங்க, இவங்க இந்த குலம்லாம் உங்களை சும்மா விடாது, இவரை போட்டு இந்த அளவுக்கு அடிக்கிறீங்களே சொல்லிட்டு செய்யறாங்க. இந்த மாதிரி சொல்லி காப்பாற்றுறாரு. யாரே அப்பாஸ். அப்போ வந்து அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, ஆனா என்ன செய்யறாரு, இஸ்லாத்தோட கொஞ்சம் லைட்டா பிடிப்பா இருக்கிறார். அதுக்கப்புறம் ஏற்றுக்கொண்டு விட்டார். அப்பாஸ் சொல்லி முடிச்ச உடனே அந்த குறைஷிகிட்ட இருந்து அவரை காப்பாத்தி என்ன செய்யறாங்க, கூட்டிட்டு வர்றாங்க. தயவு செய்து நீங்க இந்த இடத்த விட்டு போங்க, நீங்க இங்க இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் சொல்லிட்டு இவருக்கு அட்வைஸ் பண்ணி என்ன செய்யறாங்க, அங்க இருந்து அனுப்பி விடுறாங்க. ஆனாலும் இவர் சொல்வதை என்ன செஞ்சுட்டாரு, நான் செஞ்சியே ஆகணும்னு சொன்னார் இல்லையா, அதை அவர் செஞ்சுட்டே என்ன செஞ்சுட்டாரு, தைரியமானவராக வந்து விட்டார். மாஷா அல்லாஹ். அப்போ எங்க வந்தாரு, வீட்டுக்கு வந்த உடனே இவரை பார்த்த உடனே ஹுனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஓடி வந்து அப்படியே இறுக கட்டி அணைக்கிறாங்க. தன்னுடைய சகோதரர், என்னுடைய சகோதரரே நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, கட்டி அணைச்சு அழுகுறாங்க. இத்தனை நாட்களாக நீங்க திரும்பி வரவே இல்லையே அப்படின்ற மாதிரி தன்னுடைய தாய் என்ன செய்யறாங்க, அழுகுறாங்க. அழுதுட்டு இறுதியாக என்ன செய்யறாங்க, போன காரியம் என்னாச்சுன்னு கேட்கறாங்க. நடந்த விஷயத்தை எல்லாம் என்ன செய்யறாரு, இவர் சொல்றாரு. சொல்லி முடிச்ச உடனே அதை உடனே கேட்டுட்டு இவர் என்ன சொல்றாருன்னா, ஹுனைஸே நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் அப்படிங்கிறாரு. அப்ப உடனே ஹுனைஸ் அவர்கள் வந்து, என்னுடைய அண்ணன் விரும்பிய மார்க்கத்தை நான் வந்து ஏற்றுக்கிற மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். தாய் மட்டும் பாக்கி, மா நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறீங்கம்மா அப்படிங்கிறாங்க. அப்ப உமாக்காரோ சொல்றாங்க, என்னுடைய 2 மகன்களே இஸ்லாத்துக்குள்ள போயிட்டாங்க, நான் ஏன் இங்க இருக்கணும், நான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இப்ப இவர்கள் அனைவரும் எங்க போறாங்க, தன்னுடைய உறவுக்காரவங்க, குடும்பத்தார்கள், குலத்தவர்கள் எல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்காக கிஃபார் கூட்டத்துக்கே போயிடுறாங்க.
போய் என்ன செய்யறாங்க, அங்க இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், இவர் எப்படிப்பட்ட அழைப்பாளர் என்று சொன்னால், இவர் சொன்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இவர் சொல்லுவார். எல்லாரும் சும்மா இஸ்லாத்தை ஏத்துக்கிறீங்களேன் அப்படிலாம் ஏத்துக்குருவாங்களா? அங்க சொல்லணும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு நியாயமாக அறிவாக என்ன செய்வாங்க, பேசணும். அந்த அளவுக்கு இவர் என்ன செய்வாரு, பேசி தாவா பணியில அவ்வளவு பெர்ஃபெக்டா அதனுடைய பவரை காட்டுவார். இவர் அங்க சொன்னதின் விளைவாக அந்த கிஃபார் குலத்துல முக்காவாசி பேர் தலைவர் உட்பட என்ன செஞ்சுட்டாங்கன்னா இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாங்களாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில நபர்கள் சொன்னாங்கன்னா, நாங்க நபியை பார்க்க என்ன செய்யறோம், பார்த்த உடனே இஸ்லாத்துக்கு வர்றோம் அப்படின்னாங்களாம். அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துல அப்ப தன்னுடைய கூட்டத்தார்களை அழைத்து கொண்டே இருக்கிறார். எத்தனை வருடமாக இவர் எப்ப இஸ்லாத்துக்குள்ள வந்தவர் தெரியுமா? ஆரம்ப கால ஏகத்துவவாதி. முதல்ல இஸ்லாத்துக்குள் வந்தவங்க யாரு? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அண்ணா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சிறுவர்கள்ல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அடிமைகள்ல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த லிஸ்டுக்கு அப்புறம் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு. இவர் ஆரம்ப கால தௌஹீத்வாதி இவர். அப்ப இவர் என்ன செய்யறாரு, எப்ப இஸ்லாத்து எப்ப வந்து குர்ஆன் அருளப்பட்டுச்சு நபிக்கு, நபியுடைய 40வது வயதுல குர்ஆன் அருளப்பட்டது. அப்ப நபிக்கு 40வது வயதுனா இவருக்கு கிட்டத்தட்ட 27 வயசுல என்ன செய்யறாரு, ஒரு இளைஞர் இவர். இவர் யாரு, சும்மா கல்யாணம் பண்ணி 10 புள்ள பெற்றவர் கிடையாது. பிள்ளைகள் பெரிய போய் 40 வயசு இவர் இஸ்லாத்துக்கு வரல. இவர் எப்ப இஸ்லாத்துக்கு வந்தா தெரியுமா, கிட்டத்தட்ட 25 27 வயதுக்குள்ள இஸ்லாத்துக்கு வந்து. சில பேர் 30 வயதுங்கிறாங்க. ஒரு இளைஞராக இருந்து கொண்டு இன்னைக்கு இளைஞர் சமுதாயம் எதன் பின்னாடி போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அன்றைய காலகட்டங்கள்ல இளைஞர் சமுதாயம் எதன் பின்னாடி வந்தாங்க. ஒரு வாலிபருக்கு வந்து இஸ்லாத்தை சொன்னா அந்த வாலிபர் என்ன செய்வாரு, வாங்கி காதுல வாங்கிட்டு ஓரளவுக்கு பின்பற்றுவாரு. இளைஞருக்குள் இஸ்லாம் வந்து விட்டால் அவங்க எவ்வளவு பெரிய விஷயத்தையுமே என்ன செய்யலாம், சாதிக்கலாம். பல பேர் இஸ்லாத்துக்குள்ள எடுக்கலாம். இளைஞருக்குள்ள இஸ்லாம் வந்துருச்சுன்னு சொன்னா, அதனாலதான் அல்லாஹ் தஆலா இளைஞர்களுக்கு என்னுடைய அர்ஷின் நிழலை நான் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்றான். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இளைஞராக இருக்க கண்டுதான் இஸ்லாம் அவருக்கு புரிந்து அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பல நூற்றுக்கணக்கான பேரை என்ன செய்யறாரு, அவரு இஸ்லாத்திற்குள் இருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவர் இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 13 வருஷம் கழிச்சு, இஸ்லாம் குர்ஆன் அருளப்பட்டு 13 வருஷம் கழிச்சு எங்க போறாங்க, மதீனாவுக்கு போறாங்க. அப்போ மக்காவுல எத்தனை வருஷம் வாழ்றாங்க, 53 வருட வாழ்க்கை என்ன செய்யறாங்க, வாழ்றாங்க. 53 வருஷமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் வாழ்றாங்க. குர்ஆன் அருளப்பட்டு 13 வருஷம் கழிச்சு மதீனாவிற்கு போறாங்க. அந்த 13 வருஷமா அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு எங்க இருந்தாங்க சொன்னா, கிஃபார் குலத்திலேயே இஸ்லாத்தை சொல்லிக்கிட்டு ஒவ்வொருத்தவங்களும் இஸ்லாத்துக்குள்ள எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. மதீனாவுக்கு போயிட்டாங்க. மதீனாவுல போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க, 10 வருஷம் வாழ்க்கை வாழ்ந்தாங்க. 10 வருடத்திற்கு பிறகு அவங்களுக்கு மரணம் வந்து விட்டது. அந்த 10 வருடத்துல 2, 3, 5 வருடங்கள் பிறகுதான் என்ன செய்யறாங்க, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வந்து தகவல் கிடைத்ததாகவும், ஏன்னா இன்னைக்குள்ள இன்டர்நெட் காலம்லாம் அன்றைக்கு இல்ல, எப்ப அவங்களுக்கு தகவல் கிடைக்குதோ அப்பதான் என்ன செய்ய முடியும், மதீனாவுக்கு நபி வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, தன்னுடைய கூட்டத்தார்களை எல்லாம் அழைத்து கொண்டு மதீனாவுக்கு வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறதுக்கு யாரு, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அப்போ சில பேர் சொல்றாங்க பத்ர் போருக்கெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. பத்ர் எப்ப நடந்துச்சு, ஹிஜ்ரி 2 நடந்துச்சா. பத்ர் போருக்கெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அப்ப அபூதர் அவர்கள் என்ன செய்யல, கலந்துக்கலன்னு சொன்னா அவர் மதீனாவுக்கு என்ன செய்யல, வரவே இல்லை. அதே மாதிரி வந்து உஹது போர்க்களம் வந்துச்சு. சில பேர் சொல்றாங்க உஹதுல கலந்துக்கிட்டாரு, சில பேர் என்ன சொல்றாங்க உஹதுல கலந்துக்கலன்னு அப்படின்னு சொல்றாங்க. உஹது போர்க்களம் ஹிஜ்ரி 3 வந்தது. இவர் வந்து ஹிஜ்ரி 5 வந்ததாக என்ன செய்யறாங்க, தகவல் சொல்றாங்க. அப்ப ஹிஜ்ரி 5 தன்னுடைய குலத்தோட வர்றாங்க. குலத்தவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, நபியை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். மீண்டும் சொல்கிறார்கள், உங்களை தான் அல்லாஹ்வுடைய தூதராக நம்பிட்டோம் சொல்றாங்க. நாங்க யாரும் இணையாக்க மாட்டோம் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன செய்யறாங்க சொன்னா, தன்னுடைய இருந்த இடத்துக்கு அந்த குலம் திரும்பிடுச்சு. ஆனா அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் என்ன செய்யறாங்க, தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றாங்க, நம்ம இத்தனை நாளா நபியை பிரிஞ்ச வாழ்க்கையே நம்ம வாழ்ந்துட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம கண்ணு